கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவை இருக்குன்னு தெரியும், ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கும்போது தேவையை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம கலங்கவே தேவையில்லை. நம்ம மிஷினரி பார்த்தோம்ல, ஐடியாஸ் கட்டுறமாக்கு விஷன் இருக்குது, காசு எங்கேருந்தோ வருது. நம்ம கர்த்தரை நம்பும்போது நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம், கர்த்தரை உயர்த்துவார். அல்லேலூயா. எனவே தேவனுக்குரிய ஜனங்களாய் நாம் வாழும்போது தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம். பக்கத்தில் கை கொடுத்தாங்க, அவருடைய ஆசீர்வாதம். ஆமாம், பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அப்போ தகப்பனுடையதுன்னா தான் பிள்ளைக்கு தராமல் இருப்பாரா? கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆனால் தேவனுக்கென்று நாம் அவருக்குரியவர்கள், ராஜ்யத்துக்குரியவர்கள் அப்படின்றத நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கனிகளினால் வெளிப்படுத்தணும். அதைத்தான் நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம். இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நெகேமியா 2:17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஆமென். அலங்கத்தை கட்டுவோம் அப்படின்றது தான் இன்றைக்கி தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை. எருசலேமில் அலங்கம் இடிபட்டு கிடக்கு. அங்கே எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும், அங்கே ஊரே என்னாச்சு, டெஸ்ட்ராய், ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. சரி, இது நெகேமியா சொல்கிறாரு. இந்த நெகேமியா யார் அப்படின்னா, முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போமா? அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், 2-3 வாசிப்போம். என் சகோதரரில் ஒருவராகிய அனனியாவும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். இந்த இடத்துல நெகேமியா அகாலியாவின் குமாரன். அவங்க அப்பா பேர் அகாலியா, சரியா? இவர் சூசான் அப்படின்ற அரண்மனையில் கர்த்தர், அதாவது ராஜாவுக்கு ஒரு பானபத்திரக்காரனாய் இவன் இருக்கிறான். பானம் எடுத்து கொடுக்குற ஒரு அசிஸ்டண்ட்டுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இவன் எருசலேமை சேர்ந்தவன். எருசலேமில் யூதேயா என்ன ஆச்சுன்னா, யூதா சனங்கள் எல்லாரும் வரலாற்றின் சம்பவத்தில் பார்க்கும்போது மோசேக்கு அப்புறம் யோசுவா, யோசுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள், கிதியோன், இப்படி ஒவ்வொருத்தராக எழும்பி ஒரு ரட்சகனை எழும்ப பண்ணுவார் தேவன். திரும்பவும் அவங்க அடிமைகளாக ஒரு நாட்டில் இருப்பாங்க, திரும்ப ஒரு ரட்சகன் எழும்புவார். இப்படி காக்கப்பட்டு சாமுவேல், தாவீது அப்படின்னு எல்லாமே இதுக்கப்புறம் தான் இதில் வருது. அப்போது நியாயாதிபதிகள்லாம் முடித்த பிறகு அந்த யூதர்கள்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டு திரும்ப ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேரும்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவங்க தீமை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. 2ஆம் வசனத்தில், அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அப்போ அவங்க மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். யார்? யூதர்கள் அனுபவிக்கிறாங்க சொல்லி அங்கேருந்து வந்தவங்க நியூஸ் சொல்கிறாங்க. இப்போ ஊர்லேருந்து வந்தாங்கன்னா, நம்ம ஊருக்காரங்க யாராச்சும் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படி விசாரிப்போம் இல்லையா? நம்ம ஊர் எப்படி இருக்குது, அந்த தெரு அப்படி தான் இருக்கா, அந்த முக்கில் ஒரு கடை இருக்கும்ல அப்படின்னு நம்ம விசாரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி விசாரிக்கும் போது சொல்கிறாரு, எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே நெகேமியாக்குள்ள ஒரு பாரம். எருசலேமின் அலங்கம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு, அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு, இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வார்த்தையை கேட்டவொடனே நெகேமியாக்குள்ள என்னாச்சு? பாரம். சொல்லுங்க, பாரம். ஆமாம், பாரம். நம்ம ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுறோம்ல, மனசெல்லாம் வலிக்குதா இல்லையா? நமக்கு நினச்சது கிடைக்கல, பிடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மனசு வலிக்குதா இல்லையா? இப்படி இவருக்கு ஒரு பிடிச்ச காரியம் என்னன்னா, என்ன சிரிக்கிற? சரி, அப்போது அலங்கம் இடிப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டது அப்படின்னும் போது இவருக்குள்ள ஒரு பாரம். அந்த பாரத்தினால, பாரம் வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? சோகமாக இருப்பாங்க. அப்போ ராஜாவோட அரண்மனையில் இவர் வந்து எப்படி இருக்காரா? சோகமாக இருக்கார். அந்த ராஜா பேர் என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போமா? அர்த்தஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்னொருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அந்த ராஜா பேர் என்னது? அர்த்தசஷ்டா. 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 வித்தியாசமாக இருக்க பேர். அந்த அரண்மனை பேர் என்ன? சூசான் அரண்மனை. சூசான் அரண்மனையில் அர்த்தசஷ்டா அப்படின்ற ஒரு ராஜாக்கு இவர் என்ன பண்ணுறாரு? அந்த பானம் எடுத்து கொடுக்குற ஒரு நபர் தான் நெகேமியா. நெகேமியாவோட அப்பா பேர் என்னது? அகாலியா. ஓகே, இப்போது இந்த ராஜாவுக்கு இவர் எடுத்து கொடுக்கும்போது முந்தியெல்லாம் பயங்கர ஆக்டிவாக இருந்திருப்பார் போல், உற்சாகமாக இருந்திருப்பார், பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ என்னாச்சு? இந்த வார்த்தை கேட்டவனே என்ன வார்த்தை? அலங்கம் இடிப்பட்டிருக்கு, சுட்டெரிக்கப்பட்டிருக்குன்னு அந்த நியூஸ் கேட்டவொடனே இவருக்குள்ளே பாரம் வந்ததால் இவர் முகம் எப்படி இருக்கு? வாடி போயிடுச்சு. நீங்களும் நினச்சி பாருங்களேன், நமக்கு பிடிச்ச ஒரு இடம், அங்கே போனால் நமக்கு ஒரு சமாதானம் வருது, அது இல்லைன்னும் போது, அந்த கட்டடம் இடிப்பட்டிருக்கு அப்படின்னும் போது எவ்வளோ கவலை இருக்கும். அந்த கவலை தான் இன்னைக்கு நெகேமியாவுக்கு இருக்குது. அப்போ 2ஆம் வசனத்தில் வாசிப்போமா? 2ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனித துக்கம் ஒழிய வேறொன்றும், இது மனதின் துக்கம் ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, ராஜா கேட்குறாரு, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப 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 சேடாக இருக்க, பார்க்க ரொம்ப ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, உன் முகம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது இது கண்டிப்பாக உனக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, உன் மனதின் துக்கம். சொல்லுங்கள், மனதின் துக்கம். இது வந்து மனதின் துக்கம் தான், தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. என்ன சம்பவம்னு ராஜா கேட்குறார். ராஜா பேர் என்ன? அர்த்தசாஷ்டா. சரியா, மறந்துடாதீங்க. 3ஆம் வசனம். ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். இப்போ நெகேமியா சொல்கிறாரு, ராஜா இந்த மாதிரி அவரை வாழ்கன்னு சொல்லிட்டு, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழாய் கிடக்கு, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு இருக்கும்போது நான் எப்படி வந்து சந்தோஷமாக இருப்பேன்? நான் ரொம்ப விரும்பின இடம், நான் விரும்புகிற ஒரு இடம், அந்த இடம் பாழாய் இருக்குது, உடஞ்சி போயிருக்கு, சங்காரமாக்கப்பட்டிருக்குன்னா நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ராஜா 4ஆம் வசனத்தில் ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? சொல்லுங்க, நீ கேட்கிற காரியம் என்ன? நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, இந்த இடத்துல பாருங்க, நெகேமியா செஞ்ச ஒரு காரியம். நம்மக்கிட்ட யாராவது கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னா, இதுதாண்டா சாகு, பொசுக்குன்னு போட்டுரு கேட்டுருவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? இது சித்தமாக இல்லையான்னு முதல்ல ஜெபம் பண்ணுறார். ஏன்னா காரியம் கைகூடி வரணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுறார். அப்போது அவர் வந்து ராஜாவை பார்த்து 5ஆம் வசனத்தில் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன். ஒரு ரெக்வஸ்ட், பெட்டிஷன். நான் என்ன பண்ணணும்? என்னுடைய பிதாக்கள் கல்லறையில் இருக்கிற இடத்துல, அந்த சுட்டெரிக்கப்பட்ட இடத்த போய் நான் மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணணும், ரிஃபார்ம் பண்ணணும். இதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட யார் கேட்குறா? நெகேமியா கேட்குறார். ராஜா பேர் என்ன? அர்த்தசாஷ்டா. அந்த ராஜா கிட்ட நெகேமியா கேட்குறார், இந்த மாதிரி என்னுடைய
அலங்கம், என்னுடைய ஊரில் இருக்க அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, அந்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை நான் திரும்ப கட்டுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி. 6ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்ப வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் என்று சொல்லும்போது நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அல்லேலூயா. இவர் அங்கே அரண்மனையில் ஒரு வேலையில் இருக்கார். அப்போ எத்தனை நாள் ட்ராவல் டியூரேஷன், எப்போ ரிட்டர்ன் வருவேன் அப்படின்னு அத்தனை நாள் லீவுக்கு கேட்கும்போது ராஜா சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டார் லீவை. அனுப்புனதோடு அவர் என்ன பண்ணிக்கணும், லீவு கிடச்சிச்சின்னு சொல்லி ஊரை பார்த்து போனோமா இல்லையா பொட்டி படுக்க எடுத்துக்கிட்டு. இங்கே அவர் இன்னும் சில பெட்டிஷன்ஸ் ரெக்வஸ்ட் ராஜா கிட்ட வைக்கிறார். என்ன வைக்கிறார் தெரியுமா? 7ஆம் வசனத்தில், பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்திற்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழியை விட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும். இப்போ நான் ஒவ்வொரு ஊராக கிராஸ் பண்ணி போனோம். அப்போ நான் ஒவ்வொரு ஊராக போகும்போது அந்த ஊரில் இருக்கவன், நீ வேற ஒருத்தன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், இந்த ராஜா இந்த இடத்துல நான் வேலை பார்க்குறேன், நான் இந்த வேலைக்காக போகிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்ரு எழுதி கொடுங்க அப்படின்னு, ஐடென்டி கார்டு மாதிரி. கோவிட் டைம்லலாம் நிறைய இடத்துல போலீஸ்லாம் பிடிச்சாங்க இல்லையா, அப்போ நான் மெடிக்கல் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சரியான ரீசனாக இருந்தால் போலீஸ் கிராண்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு கிராண்ட் லெட்டரை எனக்கு கொடுங்க ராஜான்னு கேட்குறாரு. ஓகே, லீவ் கொடுத்தாச்சு, கிராண்ட் லெட்டரு கேட்டார். அடுத்தது என்ன கேட்குறாரு பாருங்கள், 8ஆம் வசனம், தேவாலயத்துக்கு இடுகிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். இவர் செய்ய போகிற அந்த அரணின் கதவு, தேவாலயத்தில் இருக்க அந்த அரணுக்கு கதவு வேலை செய்கிறதுக்கு மரச்சாமா, அப்புறம் நகர அலங்கத்தின் வேலைக்கு அதுக்கு ஒரு சாமா, இவர் தங்க போகிற வீட்டுக்கும் ஒரு சாமானுங்க. இதெல்லாம் மரங்கள் எடுக்கிறதுக்கு அந்த காவலாளி ஒருத்தர் இருப்பார்ல, வாட்ச்மேன், அவர் பேர் என்னது, வனத்து காவலாளிய ஆசாப். சொல்லுங்க, ஆசாப்புக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் அலங்கம் அந்த கட்டுறதுக்கு, அரண் கட்டுறதுக்கான மரச்சாமா, அப்புறம் அந்த அலங்கம் கட்டுறதுக்கு மரச்சாமா, இவர் தங்க போகிற வீட்டுக்கு வேணும் மரச்சாமா, இதெல்லாம் தரும்படி எனக்கு ஆசாப்புக்கு ஒரு லெட்டர் கொடுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட்டை கேட்குறாரு. பார்த்தீங்களா, லீவ் கொடுத்ததே பெரிய விஷயம் அவர் கேட்ட நாளுக்கு. அது போக ஒவ்வொரு ஊராக கிராஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் லெட்டர் கொடுத்தது, கிராண்ட் லெட்டர் கொடுத்தது ஒரு விஷயம். அது போக இவர் தேவையான ரெக்வஸ்டான சாமான்லாம் இங்கேயே கொடுக்கும்படி ராஜாட்ட இவர் ரெக்வஸ்ட் பண்ணுறார். இப்போ ராஜா என்ன சொல்லணும், அவனுக்கு லீவ் கொடுத்தது பெரிய விஷயம், ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிக்கணுமா இல்லையா? ஆனால் அங்கே என்ன நடக்குது பாருங்கள், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. நான் பாருல, உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால், உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால் உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாயிருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாயிருக்கிறேன். கிருபையே 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 நிர்மூலமாகாமல், சாரி அந்த பாட்டில் வரும் இல்லையா, அவர் தயவுள்ள கரம் இருப்பதால தேவன் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணார். கிருபை, அவருடைய கிருபை என்ன செய்தான், இதெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது, தருது. அந்த ராஜா கிட்ட போய் கேட்குது, ஐயோ ராஜாட்டியா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இவர் பயந்து நிற்கலை. தனக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணார், கேட்குறார். அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், சோம் பண்ணார். அல்லேலூயா. காத்தி போயிட்டு இன்னைக்கு சாட்சி சொன்னார் இல்லையா, போய் உட்கார்ந்தோடனே ஒரு வசனம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? கர்த்தர் கொடுத்தாரா? கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கு. கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ நான் இது என்னோட டாபிக் இல்லை, இது நடந்த ஒரு ஸ்டோரி, ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு தலைப்பை அலங்கத்தை கட்டுவோம். நோட் பண்ணிக்கிங்க, நான் என்னைக்கு வேணாலும் கேட்பேன்.
இந்த தேதியில் இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னு கேட்குறவங்களுக்கு ரொக்க பரிசு அப்படின்னு கேட்பேன். அதனால் எழுதிக்கங்க, அலங்கத்தை கட்டுவோம். இந்த சம்பவம் இங்கே நடந்துருச்சு. இவர் அவங்க வந்தாங்க, நியூஸ் சொன்னாங்க, நியூஸை கேட்டார். இவர் துக்கமுகமாக இருந்தார். அப்புறம் ராஜா வந்து துக்கம் ஏன்னு கேட்குறாரு, அதுக்கு ரீசன்ஸ் இதெல்லாம் கேட்குறாரு. லீவ் வேணும், பர்மிஷன் வேணும், பொருட்கள் வேணும்னு எல்லாம் கிராண்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ அது சொல்ல வரல. இவருக்குள்ளே இருந்த அந்த பாரம், இவருக்குள்ளே இருந்த பாரம், ஏன் இத்தனை ஜனங்கள் அங்கே இருந்திருப்பாங்கல்ல யூதாவில், ஏன் அந்த பாரம் நெகேமியாவுக்கு வந்தது? நெகேமியாவுக்கு மட்டும் அந்த பாரம் வந்ததா? என்னுடைய கேள்வி அதுதான் இன்னைக்கு. நெகேமியாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பாரம் கண்டிப்பாக அந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும், அந்த சிட்டிசன்ஷிப் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாரம் வந்திருக்கும். ஐயோ, நம்ம அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கே, நம்ம ஆராதித்த இடம் இடிக்கப்பட்டிருக்கே, நம்ம பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கேன்ற ஒரு உணர்வு அங்கே இருந்த ஒவ்வொரு குடிமக்கனுக்கும் இருந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அதை இனிஷியேட் பண்ணது யாருன்னா நெகேமியா. அதை இனிஷியேட் பண்ணது யாரு? நெகேமியா. எல்லாருக்குள்ளேயும் அந்த உணர்வு வந்திருக்கும். ஆமாப்பா, இந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, இந்த பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கு. ஆமாப்பா, என்ன பண்ண, ஒரு நாள் ஓஹோன்னு இருந்தது, ஜனக்கூட்டமெல்லாம் இருந்தது, தேவனை ஆராய்ச்ச இடம், ஆனால் இன்னைக்கு இப்படி பாழாக கிடக்குது அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக அங்கே இருக்க ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்கும் இருந்திருக்கும். ஆனால் அந்த பாரம் யாருக்கும் போயிட்டு ரொம்ப டீப்பாக தொடலை. ஆனால் நெகேமியாவுக்கு அது ஒரு துக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துச்சு. அவங்க அந்த செய்தியை கேட்கும்போது தனக்குள்ள அந்த பாரம் ஏவுது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பாரம், நமக்கு தேவன் பாரம் கொடுக்கிறார். ஐயோ, நான் ஜெபம் பண்ண முடியலையே, வேதம் வாசிக்க முடியலையே, பிரேயருக்கு போக முடியலையே, நேரத்துக்கு போக முடியலையேன்ற பாரம் எல்லா ஜனங்களுக்கும் இருக்கு. கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருக்குமே அந்த பாரம் இருக்கும். இன்னைக்கு ஜெபத்துக்கு போக முடியல, அர்த்தம் தான். இன்னைக்கு வேதம் வாசிக்கிறேன்னு சொன்னேன், வாசிக்க முடியல. ஆமாம், ஜெபம் பண்ணணும்னு நினச்சேன் வைராக்கியமாக, இந்த வசனத்தை கேட்டு இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் இந்த வாரம் ஒரு தீர்ப்பு, ஒரு முடிவு எடுப்பேன்னு சொல்லி போனேன்னா, ஆனால் முடியல அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் காமனாக இருக்கும். ஆனால் அந்த பாரம் உண்மையிலே தேவன் பேரில் அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவும். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்ப்ப வேதனையாக இருக்கும். எல்லாருக்குள்ள பாரம் இருக்குங்க, ஆனால் எடுத்து நடத்துறதுக்கு ஒரு கட்ஸ் தேவை. அது நெகேமியாக்கு அன்னைக்கு இருந்துச்சு. ராஜாட்டே போய் கேட்குற, பெர்மிஷன் கேட்குற, கிராண்ட் கேட்குற, பொருட்கள் கேட்குற. அது எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுக்குது பார்த்தீங்களா? அவருக்குள்ளே இருக்க அந்த பாரம் தூங்க விடாது, சாப்பிட விடாது, தண்ணி குடித்தாலும் தாக அடங்காது. ஏன்னா அந்த தரிசனம் தூங்க விடாது. கர்த்தர் மேல் எரிகிற அந்த அக்கினி வைராக்கியம் இன்னும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். நமக்கு அந்த பாரம் இன்னைக்கு இருக்கா? நம்மளும் எல்லாரும் மாதிரி, நம்ம இன்னைக்கு வசனத்தை கேட்டோம், இந்த வாரம் இதை செய்வோம், இத்தனை அதிகாரங்கள் வாசிப்போம், தேவனோட நேரம் செலவிடுவோம், தேவனுடைய வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கிப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இந்த வாசலை விட்டு கடந்து போனோன்னே, நாளைக்கு நம்ம வேலையில் சொசைட்டியில் போயிட்டு உள்ளே போகும்போது அப்படியே சாதாரண மனுஷர்களை மாறி விடுக்கிறோம். ஆனால் நெகேமியா அவனும் அஃபீஷியல் போகிறான். அந்த நியூஸ் கேட்கும்போது அவனுக்கு அது பாரம் வருது. இன்றைக்கி நம்ம செய்தி கேட்கும்போது உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆவியான உணர்த்துறாரா இல்லையா, இந்த காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தான் அந்த நியூஸ் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டவொன்னே அவனுக்கு ஒரு பாரம் வருது, வைராக்கியம் வருது. அவனும் அஃபீஷியல் போகிறான். அஃபீஷியலில் போயிட்டு அவன் உட்கார்றான், ராஜா சமூகத்தில் உட்காரான். எப்படி நம்ம ஆஃபீஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம், ஜனங்கள் மத்தியில் போகிறோமோ அதே மாதிரி அவனும் மண்டே போயிட்டு காலையில் உட்காந்துருப்பான். அப்பயும் அவன் முகம் மாறலை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது, சண்டே நம்ம கேட்ட மெசேஜ் மண்டே மார்னிங் மறந்து போகுது. அந்த ஆவியின் தாக்கம் குறைந்து போகுது, அனல் குறைந்து போகுது. ஆனால் நெகேமியாக்கு அன்னைக்கு குறைந்து போகலை, பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சான்ஸ் கிடைச்சது, உனக்கு என்ன காரியம் வேணும் சொல்லு. இந்த ஒரு வார்த்தை ராஜா கேட்டவுடனே டப்பு 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 டப்புன்னு ஜெபம் பண்ணாரு, மேட்ரை சொல்லி முடிச்சிட்டார். அல்லேலூயா. அவருக்குள்ள அந்த ஆதங்கம் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த ஆதங்கம் நம்மகிட்ட இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை நாம் கேட்கக்கூடிய அந்த செய்தியின் தாக்கம் இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்துதா? அந்த வைராகியம், பற்றி எரிகிற வைராகியம் நமக்குள்ள இருக்கிறதா? அந்த விசுவாசம் அனல் மூட்டி எழுப்பப்படுகிறதா, இல்லை அவிழ்ந்து போகிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவியம் எப்படி இருக்கு? நெகேமியாவை போல கொழுந்து விட்டு எரியுமானால் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா.
நம்ம பாடுறோம்ல, உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நமக்கு பாரம் இருக்கா? இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவர் எல்லா அற்புதங்கள் செஞ்சார், எல்லாம் அஃபிஷியல் ஒர்க் பண்ணார், எல்லா பர்சனல் ஒர்க் பண்ணார். ஆனால் எல்லா மத்தியிலும் தேவனுடைய பிதா தன்னை அனுப்பின அந்த வேலையை அவர் சரியாக செய்து முடித்தார். இன்றைக்கு நமக்கு அஃபிஷியல் இருக்குது, பர்சனல் இருக்குது, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இவைகள் எல்லா மத்தியிலும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் முடியட்டும், நான் அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன்னா இந்த பூமியில் வாழ்கிற ஒரு காலம் ஒரு நொடியும் உங்களால் முடியாது. இதன் மத்தியில் தான் செய்து முடிக்கணும். தேவன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பொசிஷனில் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம பொசிஷனை அனுபவிக்கிறோம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம், ஆனால் தேவனுக்குரியதை செய்யாமல் போவோமானால் நம்முடைய வாழ்க்கை அனுபவித்து தேவனை ஏமாற்றுகிறது போல. இன்னைக்கு நெகேமியா ஜெபம் பண்ண எல்லாமே கிராண்ட் ஆச்சு ராஜா கையில். ராஜாவை விட நெகேமியா பெரிய ஆள் கிடையாது, நெகேமியா விட ராஜா பெரிய இடம். ஆனால் அந்த பெரிய இடத்துலேருந்து ஒரு தயவு உருவாகுது. தயவு யார் கொடுத்தா? ராஜா கொடுக்கல, கர்த்தர் கொடுக்க வச்சார். அல்லேலூயா. அவருடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேலே இருந்ததுனால ராஜா மூலியமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போ அந்த ஆசீர்வாதம் ராஜா நான் கேட்டதெல்லாம் அள்ளி கொடுத்துருவாரு, நான் ஊன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருவாரு. நமக்கு ராஜாக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு அவர் வரல. தனக்கு தேவைன்றதை விட தேவ அலங்கம் கட்டப்படுவதற்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு எல்லாமே கிராண்ட் பண்ணுறார், பெர்மிஷன் கொடுக்குறார், ஜனங்கள் மூலியமா ஆசீர்வாதம் கொடுக்குறார், இன்சென்டிவ் கொடுக்குறார், எல்லாவற்றையும் நாம் வாங்கி கொள்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கு, நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தேவனுக்குரியதை நாம் செய்கிறோமா? தேவனுக்குரியதை செய்கிறோமா? தேவனுக்கு முதல் கொடுக்குறோமா? தேவ சமூகத்தை தேடி வர்றோமா? அதனால தான் இன்னைக்கு காலையில் எல்லாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்னை திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மனசில். இங்கே இருக்கவங்க இல்லை, வெளியில் சொல்கிறேன். இங்கே இருக்கவங்களாம் என்னை இல்லைன்னு சொல்லி தான் சொன்னீங்க. ஏன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பாரம், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். 7 நாள் 6 நாள் உலகத்துக்காக ஓடுறோம், நைட்டும் பகலும் ஓடுறோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுக்கணும், ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு வரணும், தேவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு நாள் 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்கும்போது இந்த ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் தேவனுக்கு ஒரு பொழுது தூக்கத்தை தொலைக்க முடியாதா? ஒரு பொழுது சோம்பலை தொலைக்க முடியாதா? ஒரு பொழுது சாப்பாட்டை தொலைக்க முடியாதா? ஏன் நம்மளால முடியாது? தேவன் நம்மை வாழ்க்கை முழுவதும் நடத்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, உயர்வை தர்றாரு, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறாரு. ஏன் ஒரு பொழுது அவருக்காக தியாகம் பண்ண முடியாதா? இதே நம்ம ஒரு வேலைன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குனா, இன்டர்வியூனா, ட்ராவல்னா, ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னா நம்மளால் அசால்ட்டாக இருக்க முடியுமா? தேவ சமூகம் மட்டும் இலக்காரமா? அப்போ தேவ சமூகத்தை தேடி வரணும் இல்லையா? தூக்கத்தை தூக்கி போட்டு வரணுமா இல்லையா? சோம்பலை தூக்கி போட்டு வரணுமா இல்லையா? சாப்பாட்டை தூக்கி போட்டு வரணுமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸை தூக்கி போட்டு வரணுமா இல்லையா? நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் தூக்கி போட்டு வரணுமா இல்லையா? அன்றைக்கி ஐடாஸ் கட்டர் அதான் பண்ணாங்க. தன்னுடைய சொந்த வாழ்க்கையை திருமணமே முடிக்கல. ஆனால் அவங்க நினச்சதெல்லாம் என்னது? நல்ல வேலை பார்த்து அமெரிக்காவில் செட்டில்ட் ஆகிடணும், அப்படி தான் அவங்க மெயின் தாட்டு. ஆனால் பாரம், அந்த பாரம் நெருக்கி ஏவுகிற பாரம் தூக்கி போட்டுருச்சு, அவங்க சொந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுருச்சு. ஆனால் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தாங்க, ஒரு அடியை எடுத்து வச்சாங்க, ஒன்றுமே இல்லை, வெறும் கையில் நடந்தாங்க. ஆனால் கர்த்தர் தேவையானதை போஷித்து இன்னைக்கு அவங்க பேர் ஐடா இந்தியான்னு போட்டால் லெட்டர் சேர்ற அளவுக்கு அவர் பேரை பெருமைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் அப்படி தான் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்கிறது. கர்த்தருக்கு என்று எழும்பி பிரகாசிக்கிற நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களா? கோதுமை மணியை போல நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களா? ரத்த சாட்சியாக மறிக்கிற அளவுக்கு நான் ஆண்டவர் கேட்கல, ஆனால் அவருடைய சித்தம் செய்கிறதுக்கு நீங்கள் சமூகத்துக்கு வரீங்களான்னு தான் கேட்குறாரு. அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறதுக்கு வரீங்களான்னு கேட்குறாரு. இது கூட நம்மளால் செய்ய முடியலாம். இன்னைக்கு நான் கேட்குறது தான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அலங்கம் கட்டுவோம்.
இதுவரைக்கும் இடிக்கப்பட்ட தேவனுடைய அலங்கத்தை, அன்றைக்கி பட்டணம் அது வந்து பில்டிங், அது கற்கள்னால் ஆனது. இன்றைக்கி அந்த பில்டிங்கை பற்றி பேசலை, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்னும் அலங்கத்தை கட்ட வேண்டும். இன்றைக்கி அந்த கட்டணம், அந்த பட்டணம் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய பட்டணம் பாழாய் கிடக்குதே. எப்போ கட்ட போகிறீங்க? எப்போ பழுது வாக்க போகிறீங்க? எப்போ சீர்த்துக்க போகிறீங்க? இன்றைக்கி அந்த உணர்வு ஜனங்களுக்குள்ளே இல்லை. தேவனை துதிக்கணும், தேவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நம்ம தேடணுன்ற உணர்வு ஜனங்களுக்குள்ளே இல்லை. அந்த உணர்வு மங்கி போச்சு. ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஒரு வசனம் சொல்லுது, ரோமர் 1:21 ஒரு வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும். எல்லாருக்கும் இயேசுன்ற தெரியுமா? அவர் தான் தெய்வம் தெரியுமா? எல்லாருமே தேவன் என்று அறிஞ்சிட்டாங்க. இயேசு கடவுள், இயேசு நன்மை செய்வார், இயேசு தான் என் வாழ்க்கையை தொட்டார், இயேசு தான் என் வாழ்க்கையை மாற்றினார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். மகிமைப்படுத்தணுமா? தேவன் என்று அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது தானே. அப்போ அவரை நம்ம மகிமைப்படுத்தணுமா இல்லையா? ஆனால் என்ன பண்ணாங்க? தேவன் என்றும் அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம போவோம் சர்வீஸுக்கு. என்ன 9 மணி தொடங்குறாங்களா? போவோம், 10 மணி போல் போவோமே, போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஆமீன் போட்டு வருவோமே. இல்லை ஆமீன் போடுறதுக்கு முன்னாடி போர் அடிக்குது, மெசேஜ் எந்திச்சு போயிடுறது. நம்ம கேட்டகரி ஜனங்கள் இருக்காங்க. இல்லை மாதத்தில் முதல் சண்டே மட்டும்தான் சர்ச்சுக்கு போகிற ஜனங்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி வருஷத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்மஸுக்கு போகிற ஜனங்களும் இருக்காங்க. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல். கிறிஸ்மஸ் திருச்சபையே, தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாமல் நம்ம இங்கே உட்காந்துருக்கக்கூடாது. தேவனை முதலாவது மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவங்க சொல்லப்பட்டிருக்க, தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம். என்னது சொல்லுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம், இங்கே யாருக்கும் உணர்வில்லாத இருதயம் இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு உணர்வை கொடுத்துருக்கிறார். நமக்கு தொடப்படுதா இல்லையா? நீ பண்ணுறது தவறு, போ தேவ சமூகத்தை தேடு, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி தொடப்படுதா இல்லையா? அப்போ உணர்வு இருக்குது. அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. உணர்வு சொல்லுது, இது தேவனுக்குரிய நேரம், தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணு, சபைக்கு போ, வேதம் வாசி. உணர்வு சொல்லுது, உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. அந்த அந்த சத்தத்துக்கு அசட்டை பண்ணுகிறவங்க, உணர்வில்லாத அவர்கள் இருதயம் எப்படி அடைஞ்சதா? இருள் அடைஞ்சது. லைஃப் இஸ் க்ளோஸ். தேவனை தேடலை, லைஃப் காலி, இருதயம் இருள் அடையும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உணர்வை கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு நெகேமியாக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. அந்த அலங்கம் இடிபட்டிருக்கு அப்படின்னோடனே அவனுக்குள்ளே தாங்கலை, துக்கம். அவன் அஃபிஷியலில் இருந்தாலும் நார்மல் டியூட்டிஸ் பண்ண முடியல, பொதுவான வாழ்க்கைக்குள்ளே அவனால் போக முடியல, டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. காரணம் ஏன்? அலங்கம் இடிபட்டிருக்கு, அலங்கம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒன்று மட்டும் குத்திக்கிட்டே இருக்கு உள்ள. இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் குத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணுற சொன்னிய ஜெபம் பண்ணியா? நீ வேதம் வாசிக்கிறேன்னு சொன்னிய பாசியா? நீ தேவனுக்கு ஒரு காரியத்தை கமிட் பண்ணி அந்த கமிட்மெண்ட்டை பண்ணியா? ஊழியம் செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்து ஊழியம் செஞ்சியா? பொறுப்பாக இருக்கிறேன்னு சொன்னியா? இந்த இதில் பொறுப்பாக இருந்தியா? தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால் நம்முடைய இருதயம் இருள் அடையாது, வெளிச்சம் பிரகாசிக்கும், வாழ்க்கை பிரகாசிக்கும். தயவுள்ள கரம் தொடர்ந்து உங்களோட இருக்கும். அல்லேலூயா. தயவுள்ள கரம் இன்னைக்கு இருக்கு, ஆனால் அனுபவிக்கிறேன், ஆனால் கர்த்தருக்கு நான் பண்ணலை அப்படின்னா எத்தனை நாள் இந்த தயவுள்ள கரம் நம்ம கூட இருக்கும் சொல்லுங்க? இவன் நமக்கு பண்ணலை அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வேஸ்ட் ஃபெல்லோன்னு சொல்லிட்டு வரல, தூக்கி போட்டுருவாரு. நான் கொடுக்கறதெல்லாம் அனுபவிக்கிறேன், ஆனால் தூக்கி போட்டுருவாரு. ஆனால் அதே நம்ம தேவனுக்காய் வாழும்போது இன்னும் 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 அதிகமாக ஆசீர்வதிப்பார். அவன் அலங்காம் கட்டுறது போகிறான், தனக்கு தேவையான வீடை கட்டுறது கூட அங்கே அந்த பொருட்களை அவன் எடுக்கிறான், அவன் கேட்குறான், ராஜா கொடுக்குறான். நம்ம தேவனுக்கென்று வாழும்போது நமக்கு தேவையானதை த பெஸ்ட்டாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, த பெஸ்ட்டை கர்த்தர் கொடுப்பார். ஆமாம், த பெஸ்ட்டை.
இருக்கிறதுலே நம்மளா தேடி எடுத்தால் ஏதாவது ஒன்று சொத்தையில் பார்த்துட்டு கொஞ்சம் ஓரளவு மேக்கப் பண்ணி நம்ம தகுதிக்கு இது போதும்பா அப்படின்னு நம்ம எடுப்போம். ஆனால் கர்த்தர் கொடுத்தாருன்னா த பெஸ்ட், அதுக்கு மேலே பெஸ்ட்டு கிடையாது. அந்த மாதிரி தான் கர்த்தர் கொடுப்பா. ஏன்னா கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்கிறது. ஆமென். உங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கா, உணர்வற்றதாக இருக்கா? அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். மத்தேயு 15:16. மத்தேயு 15:16. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? அவ்வளோதான், ஒரே கேள்வி, முடிச்சாச்சு. பிரசங்கம் முடிய போகுது. இயேசுவே கேட்குறான். நான் கேட்கலைங்க, நான் கேட்கல. அண்ணன் பேசுகிறான்னு கோச்சிக்காதீங்க, நான் கேட்கல. இங்கே சொல்கிறது அதற்கு இயேசு, நீங்களும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அதற்கு இயேசு, எல்லாம் சேர்ந்து அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? உணர்வில்லாதவர்களா இருக்கிறீங்களா? யாராச்சும் இங்கே உணர்வில்லாதவங்க இருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல வேலை ஆமேன் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்துருமோன்னு பார்த்தேன். கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். திருச்சபையை ஆசீர்வதிக்கிறார், விரும்புகிறார், நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். என்ன உணர்வுள்ள இருதயம்? கடவுளை தேடணும், கடவுள் சமூகத்துக்கு வரணும், கடவுளோடு வாழணும், கடவுளுடைய சமூகத்தில் ஏதாவது சின்ன பொறுப்பை வச்சு நான் செய்யணும். அல்லேலூயா. ஒரு சின்ன பொறுப்பு. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது என் சபையில் பாய் மடிக்கிறது நான் தான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வேலை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னுவேன். எங்கள் அம்மா போய் கூட்டுவாங்க, பாத்திரம் கழுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன வேலை தேவ சமூகத்தில், இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்லேலூயா. இன்றைக்கி பிரசன்னெலாம் அந்த லைவ்லாம் போடுறதுக்கு தம்பி ஹெல்ப் பண்ணுறாரு, அது அவருடைய பொறுப்பு. கரெக்டாக செய்கிறாரு. கார்த்தி டிஸ்பிளே பண்ணுறாங்க, அதனால் நமக்கு நல்ல வசனங்கள்லாம் அழகாக தெரியுது. மிஷினரி பகுதி சவுண்ட் எல்லாம் கிளியராக கேட்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுக்கும்போது சபை வளர்கிறது. அல்லேலூயா. வளர்ச்சின்னா என்னங்க? வளர்ச்சின்னா என்னது? நம்ம ஒவ்வொரு பொறுப்பாய் செய்யும்போது நேர்த்தியாய் ஒழுங்காய் போகும். அப்போ அவன் அந்த இடத்துல தான் வளர்ச்சி வருது. நாளைக்கு கொயர் டீம், இன்னும் கார்த்தி மாப்பிள்ளை இருக்கார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டம்மா வந்து நல்லா பாடுவாங்க. கொயர் டீம் ஃபார்ம் ஆக போகுது. பாஸ்டர் அம்மா அவங்கெல்லாம் சேர்ந்து கொயர் டீமில் பாட போகிறாங்க. இன்னும் மம்மி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இன்றைக்கி பேசுகிறாங்க, நான் உங்கள் சபையில் மைக்கை பிடிச்சி பாடணும், ஆராதனை எடுக்கணும், எனக்கு வாஞ்சியாக இருக்குது அப்படின்றாங்க. நம்ம சபையில் நிறைய திறமை உள்ளவர்களை தேவன் கொடுக்குறார். நிறைய பேரை பயன்படுத்த போகிறார், நிறைய பேரை உருவாக்க போகிறார். அதனால் கர்த்தருக்கு உணர்வுள்ள இருதயமாய் இருங்க. உணர்வுள்ள இருதயமாய் தேவன் ஒரு காரியத்தை பேசுகிறாரா, சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்குரிய நாள், இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரிய நாள். இந்த நாளை கனப்படுத்துங்கள். உங்கள் பேரை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற வேலை இல்லைங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளம் இல்லை, நீங்கள் வகிக்கிற பதவி இல்லை, உங்களோடு இருக்க மனிதர்கள் இல்லை, உயர்த்துவது கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அன்னைக்கு ராஜா அவருக்கு பொருள் தரல, ராஜா பர்மிஷன் கொடுக்கல, ராஜாவை கொடுக்க வச்சது யாரு? கர்த்தருடைய தயவுள்ள கரம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலேயும் இருக்குது, உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கும் எல்லா காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். த பெஸ்ட்டை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவன் நமக்கு கொடுக்குற அந்த உணர்வை நாம் மதிக்க பழகுவோம். தேவனுடைய சமூகத்தில் தேடி வருவோம். இயேசு சொல்கிறார், நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னா, இல்லை ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள், ஜீவன் தரும் வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்க எங்களுக்கு மனதில் ஏசப்பா, உணர்வோடு நாங்கள் வாழணும் ஏசப்பா. ஒப்பு கொடுப்போமா? இத்தனை நாள் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஜெப வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால் தேவனை விட்டு நான் விலகி போயிருக்கலாம். தேவனுக்கு எனக்கும் ஒரு பெரிய கேப் உண்டாயிருக்கு. உலகத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள், உலகத்தோடு போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டேன் அப்படின்லாம் காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய சுயம், என்னுடைய சோம்பல், என்னுடைய தூக்கம், என்னுடைய பசி தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போடுறேன் சாப்பா, உங்களுக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்பீங்களா? உங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்களுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கிறேன், உங்களுக்காக நான் இன்னும் ஆண்டவர் வைராகியத்தோடு நிற்கிறேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்கும்.
ஆவியின் வரங்களினால் அவர் நிரப்புவார். ஆவியின் கனிகளினால் அவர் நிரப்புவார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இந்த காலை வேளையில்? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் சமூகத்துக்கு தவறாமல் வருவேன். ஆண்டவரே, உம்மை நான் நாடுவேன், உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் போற்றுவேன், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன், என் சுவாசம் இருக்கு மட்டும் உம்மையே உயர்த்தி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உணர்வுள்ள இருதயமா இருப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே, எத்தனை முறை நான் கமிட் பண்ணியிருக்கேன் ஏசப்பா. ஆண்டவரே, அத்தனை கமிட்மெண்ட்டு ஆண்டவரே நான் ஏமாத்தியிருக்கேன் ஆண்டவரே. ஆனால் ஏசப்பா, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் பலவீனமானவன், நான் விழுந்து விழுந்து போகிறவன். ஆனால் கர்த்தரை தாங்குங்க ஏசப்பான்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் பலவீனம் அவருக்கு தெரியும். நீங்கள் சொன்ன கமிட்மெண்ட்டில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்றது அவர் தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எந்திரிப்பான். கர்த்தர் எழும்பு பண்ணுவார், கால்களை பலப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஏசப்பா, என்னை மீண்டும் உயிர்ப்பிக்கிறீங்களே, மீண்டும் அலங்கம் கட்டும்படி செய்கிறீங்களே ஏசப்பா. உங்கள் சமூகத்தில் தேடி என்னை சேர்த்து கொண்டீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, கெட்ட குமாரனை போல உம்மை விட்டு தூரம் போனாலும் திரும்பி வரும்போது தகப்பனே நீ கட்டி அணைத்து முத்தமிட்டு பாதரட்சை கொடுத்து ஆண்டவரே சால்வையை போத்துகிற கர்த்தர் ஏசப்பா. உங்கள் அன்பிற்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உளையான சேற்றினிலே தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினிலே தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே சொல்லுமா, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் கேட்குறீங்களா? அவருடைய வரங்களை கேட்போமா? என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து சொல்லுங்க, கேட்க ஏசப்பட கேளுங்க. என் ஜெப வாழ்க்கை எழுப்பினாண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை எழுப்பினாண்டவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரும் கேட்கிறீங்களா? ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். விழுந்து போகாதபடிக்கு தாங்குவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். தேவ சமூகத்தில் ஆவியானவர் நோக்கி கேட்போமா? ஹல்லேலூயா. இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா.
ஆண்டவரே இறங்கி வருவீராக ஏசப்பா. ஒரு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் பலவீனன் இல்லை ஏசப்பா, நான் பலவான் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் பலவானா இருக்கிறேன் ஏசப்பா. என்னை நீர் பலப்படுத்தினதுக்காக நன்றி. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் கட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன் ஏசப்பா, எழும்பி ஜொலிக்க போகிறேன். என் கால்களை பலப்படுத்துகிற கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை தள்ளாட விடவில்லை ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே உம்மை ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற புது பாடலை தந்தீங்க ஏசப்பா, புது வாழ்க்கையை தந்தீங்களே ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரை ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே இடிக்கப்பட்ட அலங்கங்கள், சுட்டெரிக்கப்பட்ட அலங்கங்கள் திரும்ப ஆண்டவரை கட்டப்படுவதாக. அலங்கம் கட்டுவதற்கு ஆவியானவரை நீர் உதவி செய்வீராக. ஜெப வாழ்க்கை ஆண்டவரை கட்டப்படுவதாக. ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படுவதாக. வேத வாசிப்பு ஆண்டவரை அதிகப்படுவதாக. இரவும் பகலும் ஆண்டவரை வாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. திருச்சபை குடும்பத்தாரை ஆண்டவரை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியை தருவீராக ஏசப்பா. ஆண்டவரே நீ தேர்ந்தெடுத்ததுக்காக, தெரிந்து கொண்டதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறேன் ஏசப்பா. இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. மாலை நேரம் நடக்கிற ஆராதனையை ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்யம் ஐக்கியமும் சகல நாட்களும் இருந்து திரும்ப அலங்கம் கட்டுவதற்கு தேவன் பலன் தந்து சதா காலங்கள் காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.